தனியாக தொழும் ஃபரலான தொழுகைக்கு இகாமத்து சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக தொழுகிற தொழுகைக்கு இகாமத்து சொல்லணும். பாங்கு இகாமத்து நம்ம தனியாக தொழுதாலும் சொல்லணும். பாங்கு சொல்லப்பட்ட இடமா இருந்தால் மீண்டும் சொல்ல தேவையில்லை, இகாமத்து மட்டும் சொல்லிக்கிட்டா போதும். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம், ஆல்ரெடி இங்கே பாங்கு சொல்லியிருப்பாங்க, மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டாம், இகாமத்து சொல்லி தொழுதுக்கலாம். ஏதாவது ஒரு தனியாக ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல் இல்லை, பாங்கு சொல்லுகிற இடம் இல்லாட்டி அங்கே நாம பாங்குன்னு சொல்லி இகாமத்து சொல்லியும் தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டால், மலை உச்சியில் ஆடு மேய்க்க போன இடையன் ஒருத்தன் பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி அந்த நேரம் வந்த உடனே அல்லாஹ்வை தொழுகிற பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். வானவர்களிடத்திலே அவர்களை எடுத்து காட்டுகிறான். உன்னுரு இலா அபதி, என்னுடைய அடியாரை பாருங்கள், அவர் இகாமத்தும் பாங்கும் இகாமத்தும் சொல்லி தொழுகை நடத்துகிறாரே, என் அடியாரை பாருங்கள் என்று தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தனிமையில் தொழுதா இந்த இதிலிருந்து அந்த சட்டத்தை எடுத்துக்கிறோம். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறாங்கிறது தகவல். சட்டம் என்ன? தனியா தொழுகிற ஒருத்தர் பாங்கும் இகாமத்தும் சொல்வதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது அதுல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு செய்தி. பெண்களுக்கு அப்படி ஒன்றும் விதிவிலக்கு இருக்கிற மாதிரி நமக்கு எந்த செய்தியும் இல்லை. ஆண்களுக்கு என்ன சட்டமோ பெண்களுக்கு சட்டங்கள் சில விதிவிலக்கு இருக்குது. ஆனா அது இந்த மாதிரி தொழுகை முறைகள் எல்லாம் பெருசா விதிவிலக்கு இல்லை. உதாரணமா சொல்றதா இருந்தா ஆடையில விதிவிலக்கு இருக்கு. நாம தோல் புஜத்தை மறைச்சு மறைவிடங்களை மறைச்சா தொழுகைக்கு நமக்கு போதுமானது. அவங்க முழுசா மறைக்கணும். ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஹிஜாபோட அவங்க இருக்கணும். இந்த மாதிரி 1-2 மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்குதே தவிர மற்றபடி தொழுகை முறையில நமக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கும். அவங்களுக்கு விதிவிலக்கெல்லாம் எதுவும் சொல்லப்படலை. இகாமத்து சொல்றது 2 தடவை சொல்றாங்க, அது சரியில்லையே, அவங்க பின்னாடி தொழலாமான்னு கேட்கறாங்க. அவங்க பின்னாடி தொழுகிறதுல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஏன்னா தொழுகை என்பது தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அந்த தொழுகையை அவங்க சரியா செய்யறாங்க, ருக்கு செய்யறாங்க. 4 ரக்காத்துனா 4 ரக்காத்து, 2 ரக்காத்துனா 2 ரக்காத்து, அதுல ஒன்றும் பிழை இல்லை, தாராளமா செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை அந்த சரி தவறுகளை பிரிச்சு அறியறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அறிவிப்புகள் 2 மாதிரி இருக்கு. இகாமத்து ஒவ்வொரு தடவை சொன்னாங்களும் ஹதீஸ் இருக்குது, 2 தடவை சொன்னாங்களும் இருக்குது. ஆனா 2 தடவை சொன்னாங்க என்பது கொஞ்சம் பலவீனமான செய்தியாகவும், ஒரு தடவை சொன்னார்கள் என்பது ஆதாரபூர்வமான செய்தியாகவும் இருக்கிறது. இதை பிரிச்சு அறியறதுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பெருசா பாரதூரமா நினைக்கிற அளவுக்கு உள்ளதில்லை. சிந்தித்து எடுக்கிற சில விஷயங்கள்ல மனுஷன் தவறு செய்யறது யதார்த்தம். அந்த மாதிரி ஒரு பிழை நடந்திருக்கிறது. அதை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி சீர்திருத்தம் பண்ண முயற்சி எடுக்க வேண்டியதான். கேட்டுக்கிட்டா ஓகே, கேட்கலாட்டியும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு உள்ளதில்லை. தாராளமா அவங்க பின்னாடி நின்று நம்ம தொழுகலாம். வீட்டுல தொழுகும் போது பாங்கு சத்தம் கேட்டா பாங்கு சொல்லணுமான்னு கேட்கறாங்க. பாங்கு சப்தம் கேட்ட இடத்தில் பாங்கு சொல்ல தேவையில்லை. பாங்கு சொல்லப்பட்ட இடம்ங்கிறாங்க ரசூல்லா. பாங்கு சொல்லப்பட்ட இடத்துல மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டாம். சொல்லப்பட்ட இடம்னா என்ன? சொல்லப்பட்ட இடம்னா சொன்னவர் நின்ன இடம் பள்ளி. சொல்லப்பட்ட இடம் அந்த சவுண்டு எங்கெல்லாம் கேட்டுச்சோ அதெல்லாம் சொல்லப்பட்ட இடம். நம்ம பள்ளின்னு சொல்றோம்ல, பள்ளியில சொன்ன ஆளு நின்னார், அவ்வளவு. சொன்ன ஆளு எங்க நின்னாருன்னா இங்க நின்னாரு. ஆனா சொல்லப்பட்ட இடம் எது? சுத்தி இருக்கிற ஒரு 100 வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு ஒரு சொல்லி இருக்கிறார். அப்ப அது எல்லாமே சொல்லப்பட்ட இடம். எங்கெல்லாம் இந்த சப்தம் ஒலித்ததோ அது எல்லாம் எங்க கேட்டுச்சோ அங்க வரைக்கும் நம்ம பாங்கு சொல்ல தேவையில்லை. இப்ப பாங்கு என்பது பாங்கு வக்து வந்த உடனே பள்ளிவாசல சொல்லுவாங்க. நீங்க வக்து வந்த உடனே சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க எப்ப தொழுகிறீங்களோ அப்ப சொல்லிக்கலாம். பாங்கு தொழுகைக்கு தான். பள்ளிவாசல்ல சொல்ற பாங்குக்கு 2 நோக்கம் இருக்கு. ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா தொழுகைக்கு, இன்னொரு நோக்கம் வீடுகள்ல இருக்கிற பெண்கள் அவங்க தொழுகை டைம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு தொழுகணும்ல, அதுக்காகவும் பள்ளிவாசல்ல சப்தமாக வக்து வந்தோன்னு பாங்கு சொல்றாங்க. தொழுகை 1/2 மணி நேரம் கழிச்சு வைப்பாங்க, 3/4 மணி நேரம் கழிச்சு கூட வைப்பாங்க, தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க சொன்னதனுடைய நோக்கம் மற்றவங்க அங்கங்க இருக்கிறவங்க, முடியாதவங்க, நோயாளிகள், பள்ளிக்கு வர முடியாதவங்க, அவங்க எல்லாம் வீட்டுல தொழுகிறாங்கன்னா வக்து வந்துருச்சுங்கிறத அவங்களுக்கு சொல்வதற்காக பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது. அதனால நம்ம தொழுகிற நேரத்துல இகாமத்து மட்டும் சொல்லிக்கிட்டு தொழுதா போதுமானது.